இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் முருங்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதை வாங்கின்னு வந்துட்டு உருவி வச்சாச்சு. இங்கே முருங்கீரை வந்துட்டு பொரியல் பண்ணால் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. அதனால் சூப்பாக வச்சிடலான்னு ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு முருங்கீரை உரிச்சிட்டு அதை வந்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு அரை கப்பு சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு, ஒரு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. 3 விசில் வந்த உடனே ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரில் வந்துட்டு அந்த கீரையோட தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியிலேயே நம்ம லைட்டாக பெப்பர் தூள் சேர்த்துட்டு அப்படியே குடிக்கலாம். ஆனால் இப்போ வந்துட்டு நான் இந்த முருங்கீரையை வேஸ்ட் பண்ண வேணான்னிட்டு ஒரு மிக்சி ஜாரில் வேக வச்ச முருங்கீரையை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 பல்ஸ் மட்டும் போட்டு விட்டுக்கிட்டேன். நல்ல கீரை வந்து ஸ்மாஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த சாறையும் வந்துட்டு நான் அந்த தண்ணியிலேயே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு பெப்பர் தூள் சேர்த்துட்டு கிளாஸில் சர்வ் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இந்த முருங்கீரை ஜூஸியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.